என்ன உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா ஜி? அவ்வளவெல்லாம் ஒன்றும் தெரியல. ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து பார்க்க போறது வந்து இன்டர்நெட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். இன்டர்நெட் லேயர் தான் இந்த நெட்வொர்க் லேயர். இட்ஸ் வந்து டாட் டிஓடி மாடல் டு மெயின் ரீசன் ஃபார் தட் இன்டர்நெட் லேயர் எக்ஸ்டென்ஸ் routing and providing the single network interfaces for that upper layer. இதுல வந்துட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் இங்க சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா we have to 3 protocols will be used here. So one is that IP protocol, that is IP addressing. Second one is that Internet Control Message Protocols, ICMP. Third is that Address Resolution Protocol. ஓகேங்களா? இந்த 3 ப்ரோட்டோகால் தான் வந்துட்டு எதுல வரப்போகுது அப்படின்னா இன்டர்நெட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்ல வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு we have to routing and providing the single network interface to the upper layers. இந்த 2 விஷயம் தான் வந்து path determination, அப்புறம் வந்துட்டு டிட்டர்மைனேஷன், அப்புறம் வந்துட்டு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக வந்துட்டு நெட்வொர்க் லேயர் லாஜிக்கல் அட்ரஸிங் சிஸ்டம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகாலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐபி அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். எசென்சியல் இஸ் த இன்டர்நெட் லேயர். அதர் ப்ரோட்டோகால்ஸ் ஃபவுண்ட் ஹியர் merely to exit to support it. ஐபி ஹோல்ட் த பிக் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இவர் கதை யூடியூபர், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்ன சொன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸ்னா என்னன்னு சொன்னா லாஜிக்கல் அட்ரஸிங் சிஸ்டம் தான் சொன்னேன். அது வந்துட்டு ஒரு சிஸ்டமோட ஒரிஜினல் அட்ரஸ் கிடையாது, பெர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐடென்டிஃபைங் த டிவைசஸ் ஆன் த நெட்வொர்க் ரிக்வயரிங் தட் அட்ரஸ் ஆஃப் 2 questions. விச் நெட்வொர்க் இட் இஸ் ஆன், எந்த நெட்வொர்க்ல வருது, விச் ஐடி, விச் இஸ் த ஐடி ஆன் த நெட்வொர்க். த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் சாஃப்ட்வேர் அட்ரஸ் ஆர் லாஜிக்கல் அட்ரஸ், அதான் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு we have to find it ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ் வச்சே சொல்லிடலாம் அது எந்த நெட்வொர்க்ல வருது, அதோட ஐடி என்ன அப்படின்றத வந்துட்டு we have to find it. So logical ID is the IP address. All the hosts on the network, the logical ID is called IP address. Second answer is the hardware address, which is goes to the further to identify that mailbox. Okay, all the hosts in the network have a logical ID. It's called that IP address. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அட்ரஸ், அதான் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்றோம். ஐடியை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம், ஐபி அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to understand it. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபி receive the segment from the host to host layer and fragments from the datagram if necessary. IP is resemble the datagram to receive the site. ஓகேங்களா? இப்போ ஐபி அட்ரஸோட டேட்டா ஃபார்மட் எப்படி இருக்கும், அது எப்படி லேபிள் ஒட்ட போகுது. இப்போ இன்டர்நெட் லேயருக்கு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு லேபிள் ஒட்டியிருக்கோம் நம்ம வந்துட்டு, அதுக்கு மேல வந்துட்டு இந்த லேபிளை ஒட்டுறோம். இதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு ஐபியோட அந்த வெர்ஷன் இங்க வந்துட்டு லேபிளை ஒட்டிட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பேக்கெட்னு சொல்லுவோம். வெர்ஷன் 4 ஹெடர் லென்த், டோட்டல் லென்த் இதெல்லாமே இருக்கும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ வெர்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஐபியோட வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ வெர்ஷன் 4 அப்படின்னா ஐபி வெர்ஷன் 4 நம்ம யூஸ்வலா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெர்ஷன் 4 தான். ஓகேங்களா? IPv6 இப்போ மெல்ல வந்துட்டு we have to move it, migrating that. ஓகேங்களா? ஸோ வெர்ஷன் அப்படி ஹெடர் லென்த் என்ன அப்படின்றது 32 bits வேர்ட்ஸ், அதோட ஹெடர் லென்த் என்ன அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி அண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ். இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டைப் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 3 bits ஆர் ப்ரையாரிட்டி பிட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரையாரிட்டி அப்படின்றத நான் வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னுடைய மெயின் ஜாப் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றது. ஓகேங்களா? டெக்னிக்கல் அஸ் பிளஸ் தட் பிசினஸ் ரிலேட்டடா நான் பேச போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாய்ஸ் கால்ஸ் யூஸ் பண்ணுவேன், டீம்ஸ் இதை மாதிரி யூஸ் பண்ணுவேன்.
ஓகேங்களா, ஏன்னா கஸ்டமரோட பேசணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாமே எனக்கு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஹாவ் டு டூ தட் சம் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு வி ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ். ஓகேங்களா. நான் ப்ரையாரிட்டைஸ் அப்படின்றது என்னது, ப்ரௌசிங் டிராபிக். தேவையில்லாம வந்துட்டு ஒருத்தர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஆஃபீஸ்ல வந்துட்டு பிசினஸ் ஹவர்ஸ்ல. அது வந்துட்டு அது வந்து நான் ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டி பிட்ஸ் தான் இங்க வந்துட்டு சொல்றாங்க டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி. டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்றது, லென்த் ஆஃப் த பேக்கெட் இன்க்ளூடிங் த ஹெட்டர் அண்ட் டேட்டா. ஸோ அது வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டேட்டா வந்துட்டு 1400 அப்படின்னா பிளஸ் இதோட ஒரு 20 சேர்த்துக்க வேண்டியதான். 1420 அப்படின்றது டோட்டல் சைஸா வந்துட்டு அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன், யூனிக் ஐபி பேக்கெட் வேல்யூ டிஃபரன்ஷியேட் ஃபிராக்மெண்டட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் டேட்டா கிராம்ஸ். அதோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபிளாக்ஸ், ஏதாவது வந்துட்டு அதுல எரர் இருக்கா இல்ல ஃபிராக்மெண்டேஷன் ஆயிருக்கா அப்படின்றத வந்துட்டு பாக்குறதுக்காக வந்துட்டு ஸ்பெசிஃபை தட் வெதர் ஃபிராக்மெண்டேஷன் ஷுட் பி அக்கர். அந்த ஃபிளாக்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் வந்துட்டு ஃபிராக்மெண்ட் ஆஃப்செட்ஸ். அடுத்து டைம் டு லிவ். ஃபிராக்மெண்ட் ஆஃப்செட் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிராக்மெண்டேஷன் ரீஅசம்பிளி பேக்கெட் இஸ் டூ லார்ஜ் டு புட் இன் த ஃப்ரேம். Put in the brain, it's allow that maximum transmission unit on the internet. Maximum transmission unit on the internet. அப்புறம் time to live. Time to live னா என்ன? Time to live அப்படின்னா என்னன்னா, it's set to the packet when it's originally generated. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. கேக்குதா உங்களுக்கு? நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்க. ஓகேங்களா. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ் இட் வில் பி டேக்கிங் 2 hours அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா. இந்த 2 hours வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அங்க போய் சேர்ந்துருக்கணும். நான் போல அப்படின்னா வந்துட்டு டேட்டாக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னு இருக்கும். இந்த 2 minutes வந்துட்டு அந்த 2 hours எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஓகே, அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் வரணும். வரல அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டா வந்து இட்ஸ் அ ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அதே மாதிரிதான் இங்க டைம் டு லிவ் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எட் பேக்கெட் ஒரிஜினலி ஜென்ரேட்டட் வென் இட்ஸ் ஒரிஜினலி ஜென்ரேட்டட். ஓகேங்களா. அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் வரக்கூடாது. ஸ்டாப் தட் ஐபி பேக்கெட் கண்டினியூஸ்லி சர்க்கிளிங் தட் லுக்கிங் ஃபார் த ஹோம். அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் அப்படின்றது வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன ப்ரோட்டோகால்ஸ், port of upper layer protocol. For example, TCP is port number 6, UDP is port number 7. TCP யோட port number ஓகேங்களா, அது வந்து 6, UDP யோட port number வந்து 70. அது அங்க வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஆல்சோ தட் நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் லைக் ARP, ICMP அதுவும் இங்க மென்ஷன் ஆயிருக்கும். கடைசியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட்டர் செக்ஷன். இங்க வந்துட்டு என்னது, சைக்கிள் ரிடண்டன்சி செக் வந்துட்டு பண்ணும். நம்ம கரெக்டா தான் வந்து பண்ணியிருக்கோமா, கரெக்டான டேட்டா தான் போய் டெலிவர் ஆயிருக்கா, ஏதாவது இதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் வேல்யூ வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கோம். அதே வேல்யூ அங்க போய் ஓப்பன் பண்ணும்போது அதே வேல்யூ தான் வரணும். இல்ல வரல அப்படின்னா டேட்டால ஏதோ கரெக்ஷன் இருக்கு அப்படின்றத வந்து இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா. இது ஒவ்வொரு லேயர்லயுமே நடக்கிறது தான். டேட்டா கரெக்ஷன், டேட்டா டிடக்ஷன், எரர் கரெக்ஷன், எரர் டிடக்ஷன், இது எல்லாமே ஒவ்வொரு லேயர்ல. அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா 32 பிட் ஐபி அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த பாக்கெட்டோட சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்ன, அது போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு யூஸ்டு ஃபார் நெட்வொர்க் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், செக்யூரிட்டிங் அண்ட் ஆல் அந்த ஆப்ஷன்ஸ். இது எந்த மாதிரியான இது அப்படின்றத வந்துட்டு இங்க வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்நெட் லேயர்ல இருக்கிற ஒரு இது. இன்டர்நெட் லேயர்ல இருக்கிற ஒரு இது. ஸோ வெர்ஷன் வந்து 4, ஹெட்டர் லென்த் வந்து 5, பிரசிடென்ஸ் வந்து 0, டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து 0, எதுவுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, அன்யூஸ்டு 0. ஹெட்டர் லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா டோட்டல் லென்த் வந்துட்டு 187. ஐடென்டிஃபையர் இது. ஃபிராக்மெண்டேஷன் ஃபிளாக் வந்துட்டு டஸ் நாட் ஃபிராக்மெண்ட். ஃபிராக்மெண்ட் ஆஃப்செட் 0. டைம் டு லீவ் வந்துட்டு 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஐபி டைப் வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0x06 அப்படின்னா என்ன, 0x06. 0x06 அப்படின்னா டிசிபி தான் வந்துட்டு என்னது,
டிசிபினா என்னன்னு சொன்னா போர்ட் நம்பர் 6 அதான் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் 06 அப்படின்றது. 0x06னா டிசிபி அப்படின்னு அர்த்தம். 0x017 அப்படின்னா என்னது, யூடிபி அப்படின்ற மாதிரி. ஹெட்டர் செக்ஷன் அப்படின்றது வந்துட்டு 0xD301 ஹெட்டர் செக்ஷன். இதே வேல்யூ தான் அங்க போயிட்டு ஓபன் பண்ணும்போது எனக்கு அதே வேல்யூ தான் வரணும். வரல அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, கரெக்டா வரல, கரெக்டான லேபிள்ஸோட வரல அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னன்றது இங்க இருக்கும். ஆப்ஷன்ஸ் வேல்யூஸ் எதுவுமே செட் பண்றேன், நோ இன்டர்நெட் டேட்டாகிராம் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்துட்டு டிசிபியா யூடிபியா என்ன போர்ட் நம்பர் அப்படின்னு ஒட்டியா இருக்கும். நெட்வொர்க் லேயர்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்துட்டு ஒட்டி அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்துட்டு இட்ஸ் வில் பி காமன் ஃபார் தட் போத். ஓகேங்களா, இது அங்க ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் லேயர்ல வந்துட்டு என்ன சர்வீஸ், என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஹெச்டிடிபி அப்படின்னா ஹெச்டிடிபி அப்படின்னா வந்து 80, ஹெச்டிடிபிஎஸ்னா 443 அப்படின்ற மாதிரி. இப்போ நெட்வொர்க் லேயர்ல வரும்போது இது டிசிபியா யூடிபியா அப்படின்ற வரும். டிசிபினா 6, யூடிபினா 17 அப்படின்ற ஜென்ரல் டைம்ல இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு நான் இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறேன், ஹெச்டிடிபி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறேன், எஸ்எஸ்ஹெச் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம், அதோட தெளிவா இருக்கும். நெட்வொர்க் லேயருக்கு அது தேவையில்லை. நெட்வொர்க் லேயருக்கு வந்து இது டிசிபியா யூடிபியான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். டிசிபினா 6, யூடிபினா 17, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு இங்க நடந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐசிஎம்பி அப்படின்னா 1, ஐபி டு ஐபினா 4, டிசிபினா 6, யூடிபினா 17, ஏஜிஆர்பினா 18, ஓஎஸ்பிஎஃப்னா 19. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்துட்டு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். இந்த ஏஜிஆர்பி, ஓஎஸ்பிஎஃப், IPv6 இதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். ஐபி இன் ஐபி டனலிங், GRA, லேயர் 2 டனலிங், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு போர்ட்ஸ் வந்துட்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்துட்டு ஐபி ப்ரோட்டோகால்ஸ்ல இருக்கிற ஒரு மெயின் திங் வந்துட்டு இதுதான். இதுலதான் டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம வந்து பார்த்துருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு லாஜிக்கல் அட்ரஸ்னா என்னன்னு பார்த்துப்பாங்க. ஐபி அட்ரஸ் அதோட டேட்டா அதோட ஃபார்மெட் பார்த்துருக்கோம். அது எப்படி எந்த மாதிரி லேபிள் ஒட்டி அனுப்புது, அதுல இந்த லேபிள்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு மெயினா என்ன தேவை, வெர்ஷன் தேவை, ஐபியோட வெர்ஷன் தேவை, ப்ரையாரிட்டி தேவை, டைம் டு லிவ் தேவை, ப்ரோட்டோகால் தேவை, டிசிபியா யூடிபியா தேவை, சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். நம்மளுக்கு இது தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா, ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு பேக் எண்ட் தான் நம்ம பண்ண போறோம். அந்த அளவுக்கு நம்ம டீப்பா வந்துட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு 6 அண்ட் கம்ப்ளீட். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா வந்துட்டு இன்டர்நெட் லேயர்ல வர, அதாவது நெட்வொர்க் லேயர், ஓஎஸ்ஏ மாடலை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் லேயர், டிஓடி மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்டர்நெட் லேயர். இன்டர்நெட் லேயர்ல வர அடுத்த ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். Internet control message protocol is works as a network layer. It's used for IP for many different services. Used by IP for many different services. ICMP is basically that management protocol. ICMP is the management protocol and messaging services provided for IP. இது ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு உண்டான டிஸ்கவரி ப்ரோட்டோகால் தான் இது. ஓகேங்களா, சோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், பிங் பண்ணி பார்ப்போம். ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினோட ஐபி எடுத்து நம்ம பிங் பண்ணி பார்ப்போம் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா. அதுக்குதான் இந்த ஐசிஎம்பி ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, சோ மெயினா சொல்லணும்னா அதுக்குதான் வந்துட்டு ஐசிஎம்பி ப்ரோட்டோகால். ஐசிஎம்பி பேக்கெட் ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இட்ஸ் ப்ரொவைட் த ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன் about the network problem. It's provide the host with information. They can provide the host with information about the network problems. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா they are encapsulated with datagrams. Encapsulated with IP datagrams. IP datagrams வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல என்னென்ன இதெல்லாமே இருக்கு அப்படின்னா என்னென்ன மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மிஷின் வந்துட்டு அன்ரீச்சபிளா இருக்கு, டெஸ்டினேஷன் ஐபி வந்துட்டு அன்ரீச்சபிள் ஆனோம்னா டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள் அப்படின்ற மெசேஜ் இருக்கு. இஃப் ரவுட்டர் கேனாட் சென்ட் ஐபி டேட்டாகிராம் எனி ஃபர்தர், இட் யூஸ் ஐசிஎம்பி டு சென்ட் பேக் டு த சென்டர் அட்வர்டைசிங்
அட்வைசிங் இட்ஸ் ஃபார் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் போஸ்ட் ஏ வந்துட்டு இவர் வந்துட்டு ரீச் பண்றாரு, போஸ்ட் பி ரீச் பண்றாரு. ஆனா வந்துட்டு போஸ்ட் பி ரீச் ஆகிறதுக்கு இங்க வந்து பிளாக்கிங் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து போஸ்ட் பியால இங்க ரீச் பண்ண முடியல. அதனால நமக்கு என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா வந்துட்டு டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள் அப்படின்ற மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? when post a sender packet distinct for host B, the host B router will send the ICMP destination unreachable message back to the sending devices when the host is the example. ஓகேங்களா? அடுத்ததா வந்து buffer full or source quiz. source quiz அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ routers memory வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா if routers memory buffer or receiving incoming data from is full, it use ICMP send a message alert that congestion is affected. ஓகேங்களா? இப்போ பஃபர் ஃபுல் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? பேக்கெட்டுக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காது, எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்ததான் வந்துட்டு ஹோப்ஸ் அண்ட் டைம் எக்ஸீட். அதான் டைம் டு லீவ் நான் சொன்னேன். இந்த டைமுக்குள்ள எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும், இந்த டைமுக்குள்ள எனக்கு வரல அப்படின்னா வந்துட்டு நான் வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பேக்கெட் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு ஹேவ் டு ரீசெண்ட் இட். ஓகேங்களா? அதான் வந்து டைம் டு லீவ், டைம் எக்ஸீடட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த டைமுக்குள்ள எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும், வரல அப்படின்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே வந்து அக்னாலஜ்மெண்ட் வருமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? நான் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன்னா அந்த ரிக்வஸ்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணும், போய் சேர்ந்துருச்சா இல்லையான்றது ரீப்ளே மெசேஜ் எனக்கு வரணும். வராததுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? ஒண்ணு ரீப்ளே மெசேஜே எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல கனெக்டிவிட்டியே சரியா இல்லைன்னு அர்த்தம். கனெக்டிவிட்டியே அங்க இல்ல. ஓகேங்களா? டேட்டா மட்டும் போகுது, அங்கிட்டு போயிட்டு வேனிஷ் ஆயிருக்கு. அந்த ரிக்வஸ்ட் மட்டும் போகுது, அந்த ரிக்வஸ்ட் வேனிஷ் ஆயிருக்கு. ஏன்னா அங்க கனெக்டிவிட்டியே இல்ல. யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணணும்ல, யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த இடத்துல ஆளே இல்லை அப்படின்னா நீங்க சும்மா சென்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓகேங்களா? சோ அதுதான் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு லெட்டரை வந்து போஸ்ட் பண்றீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் அனுப்புறதுக்காக. ஸோ நீங்க இருக்கிற பிளேஸ்ல வந்துட்டு எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டு ஒரு லெட்டரை போய் கொடுக்குறீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கொடுக்குறீங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு வாங்கிக்கிறாங்க, சீல் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல போய் சென்ட் பண்ணிடுறாங்க, அந்த ஊர்ல போய் கொடுத்துட்றாங்க, அந்த ஊர்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கொடுத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு ப்ராப்பரா எதுவுமே ஹேண்டில் பண்ணல, லெட்டரை போய் டெலிவர் பண்ணல, லெட்டரை வந்துட்டு திருப்பி கூட அனுப்பல. ஒருவேளை லெட்டர் டெலிவர் ஆகல அப்படின்றதுக்காக திருப்பி கூட அவங்க அனுப்பல அப்படின்னா வந்துட்டு ரீப்ளேவே இருக்காது, கரெக்டா எந்த ஒரு ட்ராக்குமே இருக்காது. அதுதான் இங்க நடக்கும், டைம் எக்ஸீட் அப்படின்ற மாதிரி. அடுத்ததா வந்துட்டு ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிங் அண்ட் ட்ரேஸ் ரூட். இந்த ஐசிஎம்பி பேக்கெட்ல வந்துட்டு பிங் அண்ட் ட்ரேஸ் ரூட் நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have to check it that ICMP echo request, ICMP echo replay to check the physical and logical connectivity of the machine on internet connectivity. ட்ரேஸ் ரூட் எதுக்காக அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா யூசிங் தட் ஐசிஎம்பி டைம் அவுட், ட்ரேஸ் ரூட் யூஸ் டு டிஸ்கவர் த பாத் ஆஃப் த பேக்கெட், எந்தெந்த பாத்துல டிராவல் பண்ணி அது போகுது அப்படின்றத வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாப் என்ன, செகண்ட் ஹாப் என்ன, தேர்ட் ஹாப் என்ன, எத்தனை ஹாப் எடுத்துக்கிறது அப்படின்றத வந்துட்டு இட் வில் பி டெல் தட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ஐபி டைப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிசிபி கிடையாது, ஐபி டைப் வந்துட்டு 0x01 ஐசிஎம்பின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஐசிஎம்பி ப்ரோட்டோகால். 0x01 இருந்துச்சுன்னா ஐசிஎம்பி நம்ம கொடுக்குற அந்த லேபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ இதான் ஒரு நெட்ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்ஒர்க்ல வந்துட்டு 10.0.0.0 நெட்ஒர்க், நோ never here discard create ICMP packet, I am trying to telnet of 10.1.1.5 10.1.1 can you forward the request அப்படின்னு சர்வர் சொல்லுது. சர்வர் எங்க சொல்லுது அப்படின்னா I am trying to telnet of this machine,
இந்த மெஷினை வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சர்வர் சொல்லுது. சர்வர் சொல்லும் போது வந்துட்டு இந்த ரவுட்டர் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு 10.1.0.0 தட் நெட்வொர்க் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நெவர் ஹியர் ஆஃப் இட் அப்படின்னா ரவுட்டிங் இல்லைன்னு இருக்கும். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற நெட்வொர்க் என்ன 10.1.5.5 தான் இருக்கு. அவர் கேட்கறது வந்துட்டு என்ன கேட்கிறாரு, 10.1.1.5 கேட்கிறாரு. அது வந்து இங்க இல்ல. ஓகேங்களா? அவர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாரு. இந்த நெட்வொர்க்கே இல்ல, நான் டிஸ்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வருக்கு ஒரு மெசேஜ். ஓகேங்களா? ஸோ மேபி அவர் வந்துட்டு அந்த ஐபி வந்து தப்பா அடிச்சிருக்கலாம். 5.5 பதிலாக 1.5 அடிச்சிருக்கலாம். அதனால டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நெட்வொர்க்கே இங்க கிடையாதப்போ ஏன் நான் ஃபார்வர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிங் பண்றாங்களா இப்ப அது? ஆமா, பிங்கோ இல்ல டெல்நெட் எடுக்கிறார். ஐ அம் ட்ரைங் டு டெல்நெட். ஓகே. ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஐசிஎம்பி பேக்கெட். அந்த ஐசிஎம்பி பேக்கெட் தான் என்ன பண்ணும், ரீப்ளை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கே இல்ல, நீங்க டெல்நெட் எடுத்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஓகே ஓகே. ஏன்னா ஐசிஎம்பி பேக்கெட் தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளே வந்துட்டு கொடுக்கும். ப்ராப்பர் ரீப்ளே வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது இன்னொரு ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால். அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம். அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா ஃபைண்ட் த ஹார்ட்வேர் அட்ரஸ் ஆஃப் த ஹோஸ்ட் ஃப்ரம் த நோன் ஐபி அட்ரஸ். ஹார்ட்வேர் அட்ரஸ்னா மேக் அட்ரஸ்ங்களா? ஆமா. இப்போ வந்துட்டு ஐபி டு ஹார்ட்வேர் அட்ரஸா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், ஃபைன் பண்ணணும். அந்த ஐபிக்கு உண்டான ஹார்ட்வேர் அட்ரஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், ஒரிஜினல் அட்ரஸ் என்னன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் தான் வந்து அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால். அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால் ஃபைண்ட் டு ஹார்ட்வேர் அட்ரஸ், hardware address of the host from the known IP address. Here how it is work. IP, when IP has the datagram sent, it must be inform the network access protocol such as Ethernet or wireless and destination to that. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம வந்துட்டு இங்கேயே பார்க்கலாம். வந்துட்டு பாருங்க அப்படின்னா ஐ நீட் ஈத்தர்நெட் அட்ரஸ் ஆஃப் 1.1.1 அப்படின்ற மாதிரி இங்க வந்து ரிக்வஸ்ட் போகுது. ஓகேங்களா? இந்த ரிக்வஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து 10.1.1 அப்படின்ற மிஷின்ல இருந்து 10.1.2 வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன், ஒரு டேட்டா வந்து அனுப்புறேன். டேட்டாவை அனுப்பும் போதே வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு 10.1.1.2 மேக் அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஏன்னா அனுப்புறவருக்கு வந்து தெரியாது. அதை வந்து ஃபைன் பண்ணணும். அந்த டைம்ல ஏஆர்பி அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் சென்ட் த ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் அந்த நெட்வொர்க்ல வந்துட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் ரிக்வஸ்ட். ப்ராட்காஸ்ட்னா என்ன, 1 to all, எல்லாருக்குமே மெசேஜ் போகுது. இந்த மாதிரி வந்துட்டு 10.1.1.2 இவருடைய ஈத்தர்நெட் அட்ரஸ் யார் வச்சிருந்தாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே போயிட்டு அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் போகும்போது 10.1.1.2 அப்படின்றவர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இந்த ஐபியை நான் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய டெர்மினல் அட்ரஸ் இதுதான், ஈத்தர்நெட் அட்ரஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து it will be sent back. I hear the broadcast message, it's for me that it is the my Ethernet address. Here it is my Ethernet address. So இந்த வேலையை தான் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா ARP will be doing. ARP வந்துட்டு it will be doing. ஓகேங்களா? ஸோ ஏஆர்பியோட பிளாக்ஸ் வந்துட்டு இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? அது பிராட்காஸ்ட் ரிக்வஸ்ட் அனுப்பும்போது வந்து டெஸ்டினேஷன் ஈத்தர்நெட் ஐபி அட்ரஸ் வந்துட்டு 12F ஃபார்மேட்ல இருக்கு. ஏன்னா டெஸ்டினேஷனோடைய ஈத்தர்நெட் அட்ரஸ் தெரியாது, அதனால ப்ராட்காஸ்ட் பண்றேன். ப்ராட்காஸ்டோடைய ஈத்தர்நெட்டோடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12F ஃபார்மேட்ல இருக்கும். எல்லாமே எஃப்ஆ இருக்கும், 48 பிட்ஸ் வந்து எஃப்ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு 12F ஃபார்மேட்ல வந்துட்டு அந்த மேக் இருக்கும். சென்ட் பண்ணோம், யார் வச்சிருக்காங்கன்னு கேட்கும், அவர் வந்துட்டு இட் வில் பி ரீப்ளை தான். ஏதாவது டவுட் இருக்கா இதுல வந்துட்டு உங்களுக்கு? ஓகே, ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, ஆயிடுச்சு.
ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம் ஜி. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? ராஜேஷ் சந்தோஷ் அங்க போங்க. சந்தோஷ் அவிதர். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ஐபி அட்ரஸிங். இந்த ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐபி புரோட்டோகால் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ஐபி அட்ரஸிங்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் த ட்ராபிக் இன் த டிஸ்கஷன் இஸ், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் ஜி. நவிஷா லைன் அங்க போங்க. So most important thing of the traffic is any destination is TCP, and TCP/IP is IP address. IP address is the numeric identifier assigned to the each machine. Numeric identifier to the each machine on that IP network. It defines the specific location of the devices on the network. IP address is the software address, not a hardware. ஓகேங்களா? இது இன்னும் சொல்ல அப்படின்னா வந்துட்டு லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹார்ட் கோடர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகேங்களா? இந்த லெட்டர் இஸ் கார்டு. அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க என்ஐசி கார்டோட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸோட டெர்மினாலஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஐபி அட்ரஸ்ல என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஸோ பிட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒன் டிஜிட், 0 or 1 இஸ் a bit. 0 வந்துட்டு ஒரு பிட், 1 வந்துட்டு ஒரு பிட். அதான் அந்த டிஜிட்ஸ். ஓகே. பைட் அப்படின்னா என்ன? 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட். ஓகே. ஓகேவா? சோ அப்பனா வந்துட்டு அதான் வந்துட்டு ஆக்டேட் அப்படின்னா என்ன? ஆக்டேட்டும் அதே மாதிரி தான். மேட் ஆஃப் 8 பிட்ஸ். மேட் ஆஃப்
8 பிட்ஸ் தான் வந்துட்டு ஆக்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு ஆக்டேட். நெட்வொர்க் அட்ரஸ்னா என்ன, வாட் இஸ் நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இஸ் அ டெசிக்னேஷன் யூஸ்டு டு ரவுட்டிங் டு சென்ட் அ பாக்கெட் டு ரிமோட் நெட்வொர்க். நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a group of address. ரவுண்ட் போடாம இருங்கப்பா. அங்க இப்போ கதை சாத்துங்க போயிட்டு. இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 10.0.0.1 10.0.0.2 10.0.0.3 10.0.0.10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஐ ஹேவ் இட் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் 10.0.0.1 10.0.0.2 10.0.0.3 10.0.0.4 10.0.0.2 இது எல்லாமே வந்துட்டு ஐபி அட்ரஸ். ஓகே. போஸ்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு வழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல நெட்வொர்க் அட்ரஸ் எது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது எல்லாம் கம்ஸ் அண்டர் ஒரு சிங்கிள் குரூப். எல்லாமே கம்ஸ் அண்டர் ஒரு சிங்கிள் குரூப். அதுதான் வந்துட்டு 10.0.0.0 இந்த குரூப் கீழே தான் வருது. ஓகே. இந்த குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா the group is the represent the group. இந்த குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸ்னு சொல்றோம். ஓகே. ஓகேங்களா? So this is the designation used in the routing send a packet to remote network. இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 10 ஐபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ஐபி அட்ரஸ்க்குமே வந்துட்டு நான் ரவுட் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ரவுட்டர்ல போயிட்டு நான் ரவுட்டர்ல என்ன பண்ணுவேன், பாத் டிட்டர்மினைசேஷன் பண்ணுவேன். பாத் டிட்டர்மினைசேஷனுக்காக என்ன பண்ணுவேன், ரவுட்டிங் ஆட் பண்ணுவேன். 10 ஐபிக்குமே வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ரவுட்டிங் எழுத போறேன். இந்த பாத் வழியா தான் போகணும் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்படின்னா என்னுடைய ரவுட்டர் டேபிளோட சைஸ் என்ன ஆகும், இட் வில் பி இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த குரூப்பை கால் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 10 ஐபியுமே இந்த குரூப் கீழே தான் வருது. இந்த குரூப்பை நான் கால் பண்ணி இந்த குரூப்புக்கு எல்லாமே வந்துட்டு இதுதான் எக்ஸிட் பாத் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டேன்னா ஈஸியா முடிஞ்சிருச்சா? நான் 10 என்ட்ரி போட வேண்டிய இடத்துல ஒரு சிங்கிள் என்ட்ரியா நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த நெட்வொர்க் அட்ரஸோடைய யூசேஜ் வந்து இதுதான். நெட்வொர்க் அட்ரஸ்னா என்ன? இட் ரெப்ரசன்ட் த குரூப் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ ஹலோ கேக்குதா? சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். வாட் இஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்? ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னா என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு சென்ட் அ மெசேஜ் டு எவ்ரி ஒன் இன் த நெட்வொர்க். ஐ ஹாவ் டு சென்ட் அ மெசேஜ் டு எவ்ரி ஒன் இன் த நெட்வொர்க். அதான் வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு ஐபி வந்துட்டு 255.255.255 அப்படின்னு சொன்னா இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இந்த ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த IPv4ல இருக்கிற எல்லா ஐபிஸ்க்குமே வந்துட்டு I have to send a message using this address. It's a common address for common broadcast address. அது போக ஈச் அண்ட் எவ்ரி நெட்வொர்க்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த நெட்வொர்க்ல வர ஐபி அட்ரஸ்ல கடைசி ஐபி அட்ரஸ் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அந்த நெட்வொர்க்ல வர கடைசி ஐபி அட்ரஸ் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா IPv4ல
இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே வந்துட்டு பண்ணா ஆல் ஐபி அட்ரஸ் IPv4ல இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே ஆல் ஐபி அட்ரஸ் சென்ட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ என்னால் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 10.10.10.0 அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கேன் நான் வந்துட்டு /24. ஓகேங்களா? இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 255 ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த நெட்வொர்க் இது ஒரு நெட்வொர்க் அட்ரஸ். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இது வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்கிற ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. கடைசியில 0 முடிஞ்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸா தான் இருக்கும். கடைசியில 0வா முடிஞ்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸா தான் இருக்கும். புரியுதா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த கடைசி இது வந்து ஒரு நெட்வொர்க் அட்ரஸ். இதுல வந்துட்டு எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா 255 ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கீழே இந்த நெட்வொர்க் அட்ரஸ் கீழே we have that 255 ஐபி அட்ரஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். இந்த 255 ஐபி அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும்? 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது 10.10. இதுல என்ன சொன்னா 255 ஐபி அட்ரஸ் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா இந்த 255 இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு சாரி 256 ஐபி அட்ரஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 256 ஐபி அட்ரஸ் வரைக்கும் எடுக்க முடியும். 256ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஐபி அட்ரஸ் 255. இந்த 255 தான் வந்துட்டு இந்த நெட்வொர்க்குடைய பிராட்காஸ்ட் அட்ரஸ். இதுதான் வந்து பிராட்காஸ்ட் அட்ரஸ் ஆஃப் கடைசி ஐபி அட்ரஸ். லாஸ்ட் ஐபி அட்ரஸ் தான் பிராட்காஸ்ட் அட்ரஸ் ஆஃப் 10.10.10.0. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 255 அப்படின்றது வந்து பிராட்காஸ்ட் அட்ரஸ் டு தட் என்டையர் IPv4ல இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே நான் அனுப்புறேன். எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே அனுப்புறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 10 நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா பிசிக்குமே நான் அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா அந்த பிசிக்கு மட்டும் நான் பிராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்ப போறேன் அப்படின்னா வந்து கடைசி ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we have to send the message. அதுதான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. This IP address used by that application and host send the information to all nodes. Send the information to that all the nodes on the network. It's called the broadcast address. You got it? எல்லாத்துக்கும் ஒரு ஒண்ணா அனுப்பணும்னா 255 இல்ல அந்த பர்టిక్యులர் நெட்வொர்க்குக்கு மட்டும் நான் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு அந்த நெட்வொர்க்ல இருக்கிற கடைசி இங்க பாருங்க we have to send it as a 255 அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே அனுப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே அனுப்பும்போது வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் வச்சுட்டு இந்த நெட்வொர்க் ஃபுல்லாவே அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் வச்சுட்டு இந்த நெட்வொர்க் ஃபுல்லாவே வந்துட்டு மெசேஜஸ் அனுப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு நான் சந்து ராஜேஷ் ஆலே காணோம். ராஜேஷ் இல்லையா? சந்தோஷ் சரி 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 ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட். கேக்குது இல்ல? பேசுறது கேக்குது இல்ல? ராஜேஷ் பேசுறது கேட்கல. எனக்கு கேட்கல. எனக்கும் கேட்கல ராஜேஷ் பேசுறது. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. கேக்குதுங்களா இப்ப? இப்ப கேக்குது இப்ப கேக்குது. ஓகே. இல்ல நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த நெட்வொர்க் அட்ரஸும் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தேன் நான். சரி. வந்துட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் புரியல. வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a குரூப் தான். குரூப் ஆஃப் ஐபி அட்ரஸ் தான் இட்ஸ் a நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். குரூப் ஆஃப் ஐபி இஸ் கால்ட் தட் நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். குரூப் ஆஃப் ஐபி அட்ரஸ்னு சொல்றதுக்கு பதிலாக வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் அட்ரஸ்னு எடுத்துக்கலாம். மிஷினுக்கு அசைன் பண்றதுனால அதை வந்து நம்ம ஹோஸ்ட் அட்ரஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
10.0.0.1 அப்படின்றத வந்துட்டு என்னால மிஷினுக்கு அசைன் பண்ண முடியும். ஒரு ஹோஸ்ட்டுக்கு அனுப்புறேன். ஹோஸ்ட் 1க்கு வந்துட்டு அசைன் பண்ணிருக்கேன். 10.0.0.2 அப்படின்றத வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோஸ்ட் 2 மிஷின் 2க்கு வந்து அசைன் பண்ணிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி நான் அசைன் பண்ணிட்டே போறேன். 10.0.0.10 அப்படின்ற ஒரு மிஷினை இது வந்து ஹோஸ்ட் 10க்கு அசைன் பண்ணிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்துட்டு எந்த குரூப்பு கீழே வருது அப்படின்னா வந்துட்டு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. ஓகேங்களா? அந்த குரூப் நேம் தான் வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் நான் சொல்றேன். இதான் வந்துட்டு 10.0.0 இது கீழே தான் வந்துட்டு இத்தனை ஐபி அட்ரஸும் வந்துட்டு கம்ஸ் அண்டர். ஓகே. 10.0.0 இல்ல 000 வருங்களா? ஆமா 000. தெரியலையா? ஓகே. தெரியுது. சரிமா. ஓகேங்களா? ஓகே. அந்த 1க்கு பதிலா 0ல இருந்து 0 போட்டா அது வந்து ஹோஸ்ட் அட்ரஸ். சரி, நெட்வொர்க் அட்ரஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். எந்த ஒரு ஐபி அட்ரஸ்லுமே கடைசியில 0 முடிஞ்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட். ஓகே. வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பிலீவ் பண்ண வேணாம். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். அது பின்னாடி மாறும். சரி, ஓகேங்க. ஆகாது இந்த ஷார்ட்கட். ஓகேங்களா? சோ கடைசி ஐபி அட்ரஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு they will tell it as the network address அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சோ இதான் வந்து நெட்வொர்க் அட்ரஸ். கரெக்டா? ஓகே. அட்ரஸ் இப்ப புரிஞ்சா? புரியுது. ஸோ அதே மாதிரி தான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸும் வந்துட்டு. ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எதுக்காக அப்படின்னா 2 டைப் ஆஃப் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இந்த ஐபி சிஸ்டம்ல இருக்கிற எல்லா ஐபிக்குமே நான் வந்துட்டு சென்டிங் த மெசேஜ். எல்லா ஐபிக்குமே ஐ எம் சென்டிங் த மெசேஜ் அப்படின்னா வந்துட்டு ஐ யூஸ் திஸ் அட்ரஸ் 255 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். ஓகே. இந்த யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா யூசிங் திஸ் ஐபி send message to all IP address. all hosts. All IP address in the IPv4. IPv4. ஸோ இது பேசிக்காக இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ங்கிறது இந்த டெசிமலில் தான் இருக்கும். 255 4 இதில் தான் ஆரம்பிக்கும். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒன்று. இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே எடுத்துக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. இந்த 10.0.0 10 ஐபி அட்ரஸ் இருக்கு. 10 ஐபிக்குமே வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா IPv4ல இருக்க எல்லா ஐபிக்குமே போக ஆரம்பிக்கும். ஆனா பர்டிகுலர்லா இந்த குரூப்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 255 ஐபி அட்ரஸ் கிடைக்கும்னு நான் சொல்றேன். 256 ஐபி அட்ரஸ் ஐ ஹாவ் டு கெட் இட். இதுல வந்துட்டு கடைசி ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா 255 முடியும். இல்ல கடைசி ஐபி அட்ரஸ் 2 ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் சென்டிங் மெசேஜ் டு all 10 நெட்வொர்க் ஐபி அட்ரஸ்க்கு மட்டும் நான் மெசேஜ் அனுப்புறேன். நான் எல்லாருக்குமே அனுப்பல. நான் ஒன்லி பர்டிகுலரா அந்த 10 நெட்வொர்க் மட்டும் தான் அனுப்ப போறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஹேவ் டு டு இட். ஓகே. பட் நம்ம வந்து நம்மள ஹோஸ்ட் வந்து 10 பேர் தான் இருக்காங்க. பட் இங்க வந்து 256 அட்ரஸ் இருக்கு. அது எப்படி மாறும்? ஒரு ஜெனரலா சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு. ஆனா அது இப்படி கிடையாது. உங்களுக்கு புரியுறதுக்காக கடைசி ஐபி அட்ரஸ் ஆஃப் ஈச் நெட்வொர்க் அட்ரஸ். ஒரு நெட்வொர்க் அட்ரஸ்ல கடைசி ஐபி அட்ரஸ் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸா இருக்கும்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு நெட்வொர்க் அட்ரஸ்லயும் ஈச் நெட்வொர்க் கடைசி ஈச் நெட்வொர்க் அட்ரஸ் தி லாஸ்ட் அட்ரஸ் இஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 ஹோஸ்ட் தான் இருக்கோம்னா அப்போ அந்த ஹோஸ்ட் 10க்கு உள்ள ஐபி அட்ரஸ் வந்து நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் சேவ் பண்ணிக்கலாமா? ஆமா.
இப்போ வந்துட்டு பாருங்க ம். 172.16.000 இருக்கா, ம். 172.16.000 is இதோட கடைசி ஐபி அட்ரஸ் என்னன்னா 172.16.255. இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணா இந்த நெட்வொர்க்ல வர எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே அனுப்பலாம். 65,000 ஐபி அட்ரஸ் கிடைக்கும் ம். இந்த நெட்வொர்க்ல. நான் ம். வந்துட்டு ஐ ஹேவ் டு சென்ட் இட். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ 10.0.0 இதுல கடைசி ஐபி அட்ரஸ் இதுதான் 10.255.255.255 வரும் கடைசி ஐபி அட்ரஸ். இந்த கடைசி ஐபி அட்ரஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நான் எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி, ஓகே ஜி. இருக்க எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே நான் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ம்ஹ்ம். புரியுதா? புரியுது, புரியுது. ம். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைரார்கியல் சிஸ்டம். ஓகேங்களா? ம். அடுத்தது ஹைரார்கியல் சிஸ்டம் பத்தி பார்க்கிறோம். ஐபி ஹைரார்கியல் ஆஃப் ஐபி அட்ரஸிங் ஸ்கீம். ஓகேங்களா? இப்போ ஐபி அட்ரஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப் 32 பிட் இன்ஃபர்மேஷன். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். வந்துட்டு ஒரு 32 பிட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இட்ஸ் டிவைடட் இன் ம்ஹ்ம். 4 செஷனா வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 4 செஷனா பிரிச்சிருப்பாங்க. ஈச் செஷன் வந்துட்டு 8 பிட்ஸ் இருக்கும். அப்படின்னா ஈச் செஷன் 8 பிட். பிரிச்சுட்டாலே வந்துட்டு 8 பிட் சேர்ந்தது என்னது, ஒரு பைட். ஓகே. ம். இன்னொரு மெத்தட்ல என்ன சொல்லலாம், ஆக்டேட்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The bits are divided into 4 sections. It refers as octet or bytes. ம்ஹ்ம். Each containing 1 byte. Each containing 1 byte. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ 172 டாட், இது வந்து டாட்டட் டெசிமல் சிஸ்டம் சொல்லுவாங்க. எதுனா வந்துட்டு ஒவ்வொரு 8 பிட் முடிஞ்ச உடனே ஒரு டாட் வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்படி சொல்லும் போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 172.16.30.6 அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 8 பிட் இருக்கு, இதுல 8 பிட் இருக்கு, இதுல 8 பிட் இருக்கு, இதுல 8 பிட் இருக்கு. டோட்டலா எத்தனை ஆச்சு? 32 பிட்ஸ். ஆனா ஐபி ஓகே. 32 பிட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ம்ஹ்ம். ஓகேங்களா? சோ இத வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணா இப்படிதான் கிடைக்கும். ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணா இப்படி கிடைக்கும். ம்ஹ்ம். அது நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து. ஹெக்ஸாடெசிமல்னா 10க்கு அப்புறம் ஏ பி சி தான் சொல்லுவோம். 9க்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 10 வந்து A, 11 வந்துட்டு B, 15 வந்து ம். நம்ம சொல்லுவோம். அதான் புரியுதா எனக்கு? ஓகே ஜி. ம். ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் சென்ட் டு த சேம் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இது 32 பிட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஹைரார்கியல் அட்ரஸஸ் ஆப்போசிட் த ஃபிளாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புரிஞ்சா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு